ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ண போகிறோம். ஃபோனில் பேசுகிறோம். ஓகே, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அப்படி தானே நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிப்போம். ஹலோ, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பம். ஐ கால் ஃப்ரம் சென்னை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். ஸோ ஐ கால் ஃப்ரம் சென்னை. ஐ ஆம் காலிங் ஃப்ரம் சென்னை. ஓகே, இந்த மாதிரியும் சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சொல்லலாம். ஐ கால் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் காலிங் ஃப்ரம் சென்னை. ஐக்கு பதிலாக நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள். வி கால் ஃப்ரம் சென்னை. வி ஆர் காலிங் ஃப்ரம் சென்னை. இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ அவர்கள் சென்னையிலிருந்து பேசுகிறார்கள். தே கால் ஃப்ரம் சென்னை. தே ஆர் காலிங் ஃப்ரம் சென்னை. இப்போ ஐ கால் ஃப்ரம் சென்னை. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, எனக்கு ஒரு ரூம் வேண்டும். ரொம்ப சிம்பிளான வாக்கியம். எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ வாண்ட் எ ரூம். ஐ நீட் எ ரூம். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ வாண்ட் எ ரூம், ஐ நீட் எ ரூம். இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் டு புக் எ ரூம் ஃபார் மண்டே. மண்டே அன்னைக்கு எனக்கு ஒரு ரூம் தேவை. இன்னும் பொலைட்டாக சொல்லணும், ஃபார்மலாக சொல்லணும், ஐ வுட் லைக் டு புக் எ ரூம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருக்குறோம். ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக சொல்கிறதுக்கு இந்த ஐ வுட் லைக் டு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வுட் லைக் டு புக் எ ரூம் ஃபார் மண்டே. இந்த ஃபார் மண்டே அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், ஆன் மண்டே அப்படின்னு மாறுது. டு யூ ஹாவ் எனி ரூம் அவைலபிள் ஆன் மண்டே? மண்டே அன்னைக்கு ஏதாவது ரூம் அவைலபிளாக இருக்கா? டு யூ ஹாவ் எனி ரூம் அவைலபிள் ஆன் மண்டே? ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப பொலைட்டாக கேட்குறது. ஐ வுட் லைக் டு புக் எ ரூம் ஃபார் மண்டே. கரெக்டான வேர்ப்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஐ வாண்ட் டு புக், இந்த புக் அப்படிங்கிறத விட ரிசர்வ் அப்படிங்கிற வேர்டு இன்னும் ஃபார்மலாக இருக்கும். ஐ வுட் லைக் டு ரிசர்வ் எ ரூம் ஃபார் மண்டே. ஓகே, இந்த ரூம் புக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த புக், ரிசர்வ் இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் மீட்டிங் இன் மதுரை. மதுரையில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஐ ஹாவ். ஓகே, ஸோ ஐ வாண்ட் ஏ ரூம். அதனால் எனக்கு ஒரு ரூம் வேணும். அப்சர்வ் த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் எனது நண்பர்களை மதுரையில் சந்திக்க இருக்கிறேன், சந்திக்க போகிறேன். ஓகே, கோயிங் டு மீட். ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் மதுரை. ஸோ ஐ வாண்ட் அ ரூம். இமீடியட் ஃப்யூச்சருக்கு நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணோம். ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். இமீடியட் ஃப்யூச்சர், உடனே நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிளான்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஒரு ஃப்யூச்சர் ஆக்ஷன், ஒரு எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணலாம். இப்போ நண்பர்களை சந்திக்கிறது உடனே இல்லை. கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உடனே இல்லை. ஓகே, ஸோ எப்போது வரப்போகுது, ஆனால் பிளான்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஸோ ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் மதுரை. ஐ வில் மீட் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இங்கே. அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எந்த வகை ரூம் வேண்டும், எந்த டைப்பில் உங்களுக்கு ரூம் வேணும்? சிங்கிள் ரூம் வேணுமா, டபுள் பெட்ரூம் வேணுமா? வாட் டைப் ஆஃப் ரூம் டு யூ வாண்ட், சிங்கிள் ஆர் டபுள்? ஓகே, குட் யூ டெல் மீ வாட் டைப் ஆஃப் ரூம் டு யூ வாண்ட்? பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் தானே கேட்பாங்க. ரூம் வேணும் அப்படின்ன உடனே சிங்கிள் ரூம் வேணுமா, டபுள் ரூம் வேணுமா, ஏசி ரூம், நான் ஏசி ரூம் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சிங்கிள் ரூம் வேண்டும். ஐ வாண்ட் எ சிங்கிள் ரூம். ஐ ப்ரிஃபர், நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். ஐ ப்ரிஃபர் எ சிங்கிள் ரூம். இந்த ப்ரிஃபர் வந்துச்சுன்னா, இந்த ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணோன்னா அதை ஃபாலோ பண்ணி டு அப்படிங்கிற ப்ரிப்போஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா அப்படின்னு கேட்டால், ஐ ப்ரிஃபர், நான் எப்போவுமே காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு தான் சொல்லணும். நான் டீயை விட காஃபியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. இந்த ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்புக்கு பர்டிகுலராக இந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ நீட் எ சிங்கிள் ரூம். ஐ வுட் லைக் டு புக் எ சிங்கிள் ரூம். இது ஃபார்மல். ஐ வுட் லைக் டு புக் எ சிங்கிள் ரூம். நான் சிங்கிள் ரூம் புக் பண்ண விரும்புகிறேன். அவங்க உடனே சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட சிங்கிள் ரூமும் இருக்குது, டபுள் ரூம்ஸும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. எஸ் சார், வி ஹாவ் போத் சிங்கிள் அண்ட் டபுள் ரூம்ஸ் அவைலபிள். போத் சிங்கிள் அண்ட் டபுள் ரூம்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ஆன் மண்டே. ஸோ ஒரு விஷயத்தை வேறு மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும். இங்கிலீஷ் சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான்.
எனக்கு ஒரு சிங்கிள் ரூமை புக் பண்ணுங்கள். கைண்ட்லி புக் எ சிங்கிள் ரூம் ஃபார் மீ. இந்த மாதிரி சொல்லலாம். டைரெக்டாக புக் எ சிங்கிள் ரூம். இது நம்ம கேஷுவலாக சொல்கிறது, புக் எ சிங்கிள் ரூம். ஓகே. அடுத்து, வாட் இஸ் த ரூம் ரெண்ட் ஃபார் அ டே? ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் எவ்வளவு? வாட் இஸ் த ரூம் ரெண்ட் ஃபார் அ டே? மே ஐ நோ த ரூம் ரெண்ட்? ஸோ இப்படியும் கேட்கலாம். மே ஐ நோ த ரூம் ரெண்ட் டீட்டெயில்ஸ்? குட் யூ டெல் மீ த ரெண்ட் டீட்டெயில்ஸ்? இது ரொம்ப ஃபார்மல், ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறது. குட் யூ டெல் மீ த ரெண்ட் டீட்டெயில்ஸ், ரூம் ரெண்ட் டீட்டெயில்ஸ்? வாட் இஸ் த ரூம் ரெண்ட்? இது டைரெக்டாக கேட்குறது. வாட் இஸ் த ரூம் ரெண்ட் ஃபார் அ டே? அடுத்து, மே ஐ நோ த ரூம் ரெண்ட் டீட்டெயில்ஸ்? குட் யூ டெல் மீ த ரெண்ட் டீட்டெயில்ஸ்? ஆன்சர் சொல்கிறாங்க. இட் காஸ்ட். காஸ்ட் அப்படிங்கிறதோட அந்த வேர்போட எஸ் சேர்த்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இட் காஸ்ட் ₹2500 ஃபார் ஒன் டே. ஃபார் எ டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எ டே இட் இஸ் ₹2500. வி சார்ஜ் ₹2500 ஃபார் எ டே. ஹோட்டலில் உள்ளே போகிற டைம், வெளியே வர்ற டைம் அப்படிங்கிறத செக்இன் டைம், செக் அவுட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி செக்இன் டைம், செக் அவுட் டைம் மாறும். ஓகே. ஸோ செக்இன் அண்ட் செக் அவுட் டைம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். வாட் டைம் இஸ் செக்இன் அண்ட் செக் அவுட்? குட் யூ டெல் மீ? மறுபடியும் அந்த குட் யூ யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபார்மலாக சொல்கிறதுக்கு குட் யூ அப்படிங்கிற வார்த்தைகளையும் ஐ வுட் லைக் டு இந்த வார்த்தைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குட் யூ டெல் மீ த செக்இன் அண்ட் செக் அவுட் டைம்? மே ஐ நோ த செக்இன் அண்ட் செக் அவுட் டைமிங்ஸ்? ஸோ டைமிங்ஸ்லாம் சொல்கிறாங்க. தென் ஒரு கூகுள் ஃபார்மை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி சென்ட் யூ எ கூகுள் ஃபார்ம் லிங்க். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து வி, சென்ட் அப்படிங்கிறது வேர்பு, யூ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ கூகுள் ஃபார்ம் லிங்க் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. வி சென்ட் யூ எ கூகுள் ஃபார்ம் லிங்க். அதுவே நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர்லேயும் சொல்லலாம். வி வில் சென்ட் யூ எ கூகுள் ஃபார்ம் லிங்க். கைண்ட்லி ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் இன் த ஃபார்ம் அண்ட் சென்ட். உங்களுடைய டீட்டெயில்ஸை அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ வி சென்ட் யூ எ கூகுள் ஃபார்ம் லிங்க், கைண்ட்லி ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் இன் த ஃபார்ம் அண்ட் சென்ட். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசிங்க. சரி, நான் ஃபில் செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன், அவ்வளோதான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஐ வில் ஃபில் த டீட்டெயில்ஸ் அண்ட் சென்ட் த ஃபார்ம் டு யூ. சென்ட் யூ த ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் ஃபில் த டீட்டெயில்ஸ் அண்ட் சென்ட் யூ த ஃபார்ம். ஒரு சிம்பிளான கான்வர்சேஷன் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.